வணக்க நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆஃபர்லால் தமிழ் சேனல். மார்ச் மாசம் பிறந்துருச்சுங்க. இந்த மாசம் சம்பளம் வாங்கிட்டீங்களா? மாச சம்பளம் எல்லாம் கிடையாதுப்பா, நான் அன்னன்னைக்கு வேலைக்கு போயிட்டு சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா? எப்படி இருந்தா என்னங்க, நம்ம வாங்குற சம்பளத்துக்குள்ள நம்ம குடும்பத்தை நடத்துறதுக்காக நிச்சயமா நம்ம ஒரு பட்ஜெட் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி உங்களோட பட்ஜெட்டை நீங்க ஒரு பேப்பர் பேனா மூலமா எழுதலாம். ஆனா இந்த 2026ல நம்ம கையில இருக்கிற மொபைல் மூலமாவே நம்ம பட்ஜெட்டை போடலாங்க. உங்க கையில இருக்கிற மொபைலை வச்சு வெறும் பட்ஜெட் மட்டும் போட வேண்டியது இல்லைங்க. அதுல இருக்கிற ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உங்களுக்கு தெரியாமலே மாசம் 5000 ரூபாய் வரைக்கும் உங்களால சேமிக்க முடியும். மாசம் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க இருந்து பில்கேட்ஸ் வரைக்கும் இந்த 5 மேஜிக் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணா கட்டாயமா 5000 ரூபாயில இருந்து 50 லட்ச ரூபாய் வரைக்கும் சேமிக்க முடியுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு ட்ரிக்ஸுமே ரொம்பவுமே புதுசு. நீங்க ஆஃபர்லால் தமிழ் சேனல்ல புதுசா பார்த்தாலும் அல்லது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த சேனல்ல வர்ற மணி சேவிங்ஸ் வீடியோக்களை உடனே உங்களால பார்க்க முடியும். முதல் மேஜிக் ட்ரிக்ஸா நம்ம வீட்டு கிச்சனை பயன்படுத்தி நம்ம எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நம்ம எவ்வளவு சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் கட்டாயமா வீட்டுக்கு தேவைப்படுதுங்க. அப்படி நம்ம வாங்குற காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்களை நம்ம மிச்சம் இல்லாம பயன்படுத்துறோமா அப்படின்னு கேட்டா கட்டாயமா இல்லைங்க. சில காய்கறிகள் நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அழுகி கெட்டு போயிருது. சில மளிகை பொருட்கள் நம்ம இருக்கிறது தெரியாம அதிகமா வாங்கிட்டு வந்துடுறோம். இப்படித்தாங்க நம்ம பணம் கிச்சன்ல அதிகமா செலவாயிட்டு இருக்கு. இதை குறைக்கிறதுக்கு தான் ஏஐ தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் முதல் மேஜிக் ட்ரிக்ஸா பார்க்க போறேங்க. இந்த மேஜிக் ட்ரிக்ஸை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்ம மொபைல்ல ChatGPT அல்லது ஜெமினிங்கிற மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாருக்குமே ChatGPT அல்ல ஜெமினி கட்டாயமா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்க நானோ பண்ணனால உங்களுடைய போட்டோவை கட்டாயமா எடிட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அதே மொபைல் ஆப்பை பயன்படுத்தி தான் நம்ம வீட்டு செலவை எப்படி குறைச்சி இந்த 5000 ரூபாயை எப்படி சேமிக்குங்கிறத பார்க்க போறோம். ChatGPT அல்லது ஜெமினி ஓபன் பண்ணிட்டு நியூ சாட்ல உங்ககிட்ட என்னென்ன காய்கறிகள் இருக்கு அல்லது என்னென்ன பழங்கள் இருக்கு அல்லது என்னென்ன மளிகை பொருட்கள் இருக்கு அப்படிங்கிற லிஸ்ட்டை கொடுத்துருங்க. கூடவே உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிற லிஸ்டையும் சேர்ந்தே கொடுத்துட்டீங்கன்னா ChatGPT நம்மளை விட பிரில்லியண்டா பிளான் பண்ணி இந்த வாரம் நம்மகிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம என்னென்ன டிஷ் செஞ்சு சாப்பிடலாம், எப்படி பொருட்களை வீணாக்காம சமையல் செய்யறது, குடும்பத்தை நடத்துறது அப்படிங்கிறத ChatGPT உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துரும். இது எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு தெரியலனா இப்ப நான் உங்களுக்கு செயல்முறை விளக்கமா செஞ்சு காமிச்சிடுறேன். உங்க மொபைல்ல ChatGPT-யை ஓபன் பண்ணிருங்க. ChatGPT ஓபன் ஆன உடனே கீழே டைப் பண்றதுக்கு ஒரு மெசேஜ் பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ்ல உங்ககிட்ட இப்ப என்னென்ன காய்கறிகள் அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறத முதல் டைப் பண்ணிருங்க. நான் இன்னைக்கு தக்காளி 2 கிலோ இருக்கு, உருளைக்கிழங்கு 1 கிலோ இருக்கு, பெரிய வெங்காயம் 1 கிலோ இருக்கு அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். கூடவே வேற என்னென்ன காய்கறிகள்லாம் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத நான் டைப் பண்ணி கொடுத்துட்டேன். அப்புறமா நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலுமே கொடுத்துருங்க. நான் 3 பேர் எங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மெசேஜ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை நாளைக்கு தேவையான சமையல் குறிப்புகள் வேணும் அப்படின்னு சொல்லிடுங்க. நான் 1 வாரத்துக்கு தேவையான சமையல் குறிப்பு வேணும்னு சொல்லியிருக்கேன். அது உடனே உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நீங்கள் தாராளமாக 1 வாரத்துக்கு சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் என்னென்ன சமையல் பண்ணணும் அப்படிங்கிற லிஸ்ட்டும் சேர்ந்தே கொடுத்துருச்சுங்க. பாருங்கள், முதல் நாள் தக்காளி சாம்பார் வைக்கணுமா, பீன்ஸு பொரியலாம். 2வது நாள் பாருங்கள் கத்திரிக்காய் கார குழம்பா. இப்படி 7 நாளைக்கும் நம்ம என்னென்ன சமையல் பண்ணணும் அப்படிங்கிற லிஸ்ட்டை ChatGPT-யை நம்மளுக்கு கொடுத்துருங்க. உங்களுக்கு டைப் பண்ணலாம் தெரியலனாலும் பரவாயில்லைங்க. உங்கள் வீட்டு காய்கறிகளை ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அந்த ப்ளஸ் ஐக்கானை தொட்டுட்டு ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷனை தொட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய கேலரி ஓப்பன் ஆகும். இந்த கேலரியில் உங்கள் வீட்டில் அவைலபிளாக இருக்கிற காய்கறிகளோட ஃபோட்டோவை ChatGPT-ல அப்லோடு பண்ணிடுங்க. ChatGPT அந்த ஃபோட்டோவை வச்சு உங்களுக்கு டிஷ் எல்லாம் கொடுத்துரும். இன்னொரு மெத்தட் என்னென்னா வாய்ஸ் டைப்பிங்க. இந்த வாய்ஸ் டைப்பிங்கை நீங்கள் டச் பண்ணிவிட்டு என்னென்ன காய்கறி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வாய்ஸ்லேயே சொல்லிடலாம். இதே மாதிரி தாங்க ஜெமினி ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் மெசேஜாவோ இல்லை ஃபோட்டோவாவோ அல்லது வாய்ஸ் டைப்பிங் மூலமாகவோ உங்கள்கிட்ட இருக்கிற பொருட்களை சொன்னீங்கன்னா ஜெமினியுமே உங்களுக்கு எல்லா லிஸ்ட்டையுமே கொடுத்துருங்க. நண்பர்களே, ChatGPT மற்றும் ஜெமினியை இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ அப்லோடு பண்ணுறதுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் இப்படி நம்மளுடைய குடும்ப செலவை குறைக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். அடுத்தது 2வது மேஜிக் ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்துடலாங்க. நம்ம வீட்டு பட்ஜெட்டில் கரண்ட் பில்லுக்குன்னு ஒரு தனியான தொகையை ஒதுக்கியிருப்போம். அந்த கரண்ட் பில் தொகையை எப்படி ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குறைக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இப்ப எல்லார் வீட்லயும் ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கிரைண்டர், மிக்சி போன்ற எல்லா பொருட்களும் கட்டாயமா இருக்குங்க.
இப்படி எல்லா பொருட்களும் நம்ம பயன்படுத்துறப்ப எந்த பொருள் அதிகமான கரண்டை யூஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம வீட்டுல இருக்கிற நார்மல் பிளக்கால கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக தான் இப்ப எலக்ட்ரிக்கல் மார்க்கெட்ல ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஸ்மார்ட் பிளக் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் சாதனம் வந்திருக்குங்க. இந்த எலக்ட்ரிக் சாதனத்தை நம்ம பயன்படுத்துறப்ப நம்ம வீட்டுல இருக்கிற ஏசி அதிகமான கரண்ட் எடுக்குதா, மிக்சியா இல்ல பிரிட்ஜா, வாஷிங் மிஷினா, எந்த பொருள் அதிகமான கரண்ட் எடுக்கும் அப்படிங்கிறத அதே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருங்க. எந்த பொருள் அதிகமான கரண்டை கன்சியூம் பண்ணுது அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த பொருள் கரண்டை கம்மியா கன்சியூம் பண்றதுக்கான நடவடிக்கைகளை நீங்க இறங்கலாம். இந்த ஏஐ தொழில்நுட்பம் இருக்கிற ஸ்மார்ட் பிளக்கை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்துடலாங்க. நண்பர்களே, நீங்க பிளிப்கார்ட் ஆப் யூஸ் பண்றீங்கன்னா அதுல ஏஐ ஸ்மார்ட் பிளக் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு ஜிப்ரானிக், விப்ரோ, கியூபா பிராண்ட்ல இருக்கிற ஸ்மார்ட் பிளக் பத்தின டீட்டெயில்ஸ் கிடைக்குதுங்க. அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. நண்பர்களே, உங்களுக்கு என்ன தேவைக்காக இந்த ஸ்மார்ட் பிளக் தேவைப்படுது அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ஹோம் அப்ளையன்சஸ்க்கும் ஒவ்வொரு கரண்ட் ரேட்டிங் இருக்கும். அதை செக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல இந்த ஸ்மார்ட் பிளக் வேணும் அப்படிங்கிறத வாங்கிக்கோங்க. நீங்க ஸ்மார்ட் பிளக் வாங்கணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நிறைய வேரியபிள்ஸ் இருக்குங்க. நண்பர்களே, ஏஐ ஸ்மார்ட் பிளக் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒன் டைம் முதலீடு தான். ஆனா இது நம்மளுக்கு டெய்லியுமே நம்மளுடைய சேவிங்ஸை ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு பலனை கொடுக்கும். அடுத்ததா மூணாவது மேஜிக் ட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. இந்த மூணாவது மேஜிக் ட்ரிக்ஸ் நம்ம ஆன்லைன்ல பொருட்கள் வாங்குறப்ப எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கறத தான் காமிக்க போகுது. இந்த 2026ல நம்ம எல்லா பொருட்களும் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற கடைகளே வாங்கிட்டு இருக்கிறது இல்லைங்க. கட்டாயமா அமேசான்ல வாங்குறோம், இல்ல பிளிப்கார்ட்ல வாங்குறோம், இல்ல மீஷோ, மைனேத்ரா, இப்படி ஏதாவது ஒரு ஆன்லைன் ஆப்ல பொருட்களை வாங்கிட்டு இருக்கோம். சின்ன சின்ன பொருட்கள் வாங்கினா பரவாயில்லைங்க. நம்ம ஏசி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் போன்ற ரொம்ப விலை உயர்ந்த பொருட்களையும் நம்ம ஆன்லைன்ல வாங்கிட்டு தான் இருக்கோம். அப்படி வாங்குறப்ப அந்த பொருட்களுடைய விலை உண்மையிலே சரியான விலையில தான் இருக்கா, அல்லது இந்த சேல்ஸ்ல அந்த விலையை அதிகரிச்சிருக்காங்களா அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சாதான் நீங்க அந்த பொருளை சரியான விலையில உங்களால வாங்க முடியும். இந்த ஏஐ பிரைஸ் டிராக்கர் பொருளுடைய உண்மையான விலை என்ன அப்படிங்கிறத ட்ராக் பண்ணி உங்களுக்கு சொல்லிடும். இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்துடலாங்க. பைஹேட் அப்படிங்கிறதும் ஒரு ஆன்லைன் பிரைஸ் ட்ராக்கர் ஆப்புங்க. இந்த ஆப்பை நீங்க பிளே ஸ்டோர் மூலமா உங்க மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல பொருட்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ஆப்ல பிரைஸ் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. பிளிப்ஷாப் அப்படிங்கிறதும் ஒரு ஆன்லைன் பிரைஸ் ட்ராக்கர் ஆப் தாங்க. நீங்க அமேசான்ல அடிக்கடி பொருட்கள் வாங்குறீங்கன்னா இந்த கீபா அப்படிங்கிற மொபைல் பிரைஸ் ட்ராக்கர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அமேசான்ல அடிக்கடி பொருட்கள் வாங்குறவங்களுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். காமனா இந்த பிரைஸ் ஹிஸ்டரி ட்ராக்கர் அப்படிங்கிற மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எந்த ஆப்ல பொருட்கள் வாங்கினாலும் அதோடைய உண்மையான பிரைஸ் என்னன்னு செக் பண்ணிக்கலாம். நண்பர்களே, எப்படி நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் செய்யத்தான் போறோம், அதனால ஸ்மார்ட்டா எப்படி ஷாப்பிங் பண்ணலாம் அப்படிங்கறத ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டாயமா நம்ம கத்துக்கிறது தான் வேண்டி இருக்குங்க. அடுத்ததான் 4வது மேஜிக் ட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. இந்த 4வது மேஜிக் ட்ரிக்ஸை உங்க கையில இருக்கிற மொபைல்ல பேங்க் அக்கௌண்ட் மூலமாவே நீங்களே பண்ணிக்கலாங்க. இந்த மேஜிக் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா ரவுண்ட் அப் த அமௌண்ட் அப்படிங்கிற மேஜிக் ட்ரிக்ஸ் தாங்க. அதாவது நீங்க ஏதாவது ஒரு ஆப்ல 92 ரூபாய்க்கு பொருட்கள் வாங்கி நீங்க பேமெண்ட் பண்றீங்கன்னா அந்த 92 ரூபாய 100 ரூபாய் அப்படின்ட்டு இந்த ஆப் வந்து அதே ரவுண்ட் அப் பண்ணி கொடுத்துருங்க. நம்ம இந்த 2026ல டீ கடை, ஹோட்டல், பூக்கடை, இப்படி எல்லா இடத்துலயுமே யூபிஐ பேமெண்ட் ஆப் மூலமா தான் நம்ம பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. அப்படி நம்ம பேமெண்ட் பண்றப்ப நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இந்த ரவுண்ட் அப் ஆப்ஷன் நம்ம எனபிள் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 99 ரூபாய்க்கு நீங்க பேமெண்ட் பண்றீங்கன்னா அது ரவுண்டா 100 ரூபாயா அந்த பேமெண்ட் ஆயிருங்க. 1 ரூபா உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு தானா போயிடும். நண்பர்களே, இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்துடலாம். இந்த ரவுண்ட் அப் அப்படிங்கிற ஆப்பை பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணி உங்க மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் மூலமா நீங்க யூபிஐ பேமெண்ட் பண்ணீங்கன்னா அதே மணியை சேவ் பண்ணி கொடுத்துருங்க. அடுத்ததா எஃப்ஐ மணி அப்படிங்கிற ஆப்பும் இருக்கு. இந்த ஆப்புமே பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. இந்த ஆப் மூலமாவும் நீங்க சேவ், பே, இன்வெஸ்டும் சேர்ந்தே பண்ணிக்கலாம். அடுத்ததா ஜார் அப்படிங்கிறது இந்தியாவோட ரொம்பவுமே ஃபேமஸான ஆப்புங்க. இந்த ஆப் மூலமாவும் நீங்க இந்த ரவுண்ட் அப் மணி சேவிங்ஸை பண்ணிக்கிற முடியும். இதையும் செக் பண்ணி பாருங்க. நீங்க இந்த ரவுண்ட் அப் வசதியை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கே தெரியாம மாசம் 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் வரைக்கும் உங்களால கட்டாயமா சேமிக்க முடியுங்க. ஏன்னா நம்ம இப்ப யூபிஐ பேமெண்ட் ஆப் மூலமா தான் அதிகமான பேமெண்ட்களை பண்ணிட்டு இருக்கோம். அதை ரவுண்ட் அப் பண்ணா நம்மளுக்கே தெரியாம நம்மளால சேமிக்க முடியுங்க. அடுத்து 5வது மேஜிக் ட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. இந்த மேஜிக் ட்ரிக்ஸ்ல ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம வீட்டுல இருக்கிற மிக்சி அல்லது பைப் லைன்ல ஏதாவது ஒரு சின்ன டேமேஜ் அல்லது
உடைப்பை நம்மளே எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கறத தான் தெரிஞ்சுக்கிற போறோம். இந்த 5வது மேஜிக் ட்ரிக்ஸுக்கு பேரு ஏஏ சர்வீஸ் கைடு. இந்த ஏஏ சர்வீஸ் கைடு அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுல இருக்கிற மிக்சியில ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டு பைப் லைன்ல ஏதாவது ஒரு சின்ன டேமேஜ் அப்படின்னா நம்மளே அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த ஏஏ சர்வீஸ் கைடு கேட்டா அதே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுத்துருங்க. இந்த ஏஏ சர்வீஸ் கைடை பத்தி இப்ப நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம். ஏஏ ரிப்பேர் அப்படிங்கிற இந்த ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோர் மூலமா உங்களுடைய மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்க வீட்டில் ஏதாவது ரிப்பேர் வந்துச்சுன்னா அதை போட்டோ எடுத்து அனுப்புனீங்கன்னா இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க. iFixit அப்படிங்கிறதும் ஒரு ஏஏ ஆப் தான். இதையுமே உங்க மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரிப்பேர் படி அப்படிங்கிறதும் ஒரு ஏஏ ஆப் தான். இந்த ஸ்பேக்கல் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஃபேமஸான ஆப்புங்க. இந்த ஆப் மூலமாகவும் நீங்க ரிப்பேர் கத்துக்கலாம். நண்பர்களே, இதெல்லாம் ஒரு ட்ரிக்ஸா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நிறைய இடத்துல நீங்களே யோசிச்சிருப்பீங்க, இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு நம்ம 500 ரூபாய் செலவு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. அந்த சின்ன விஷயத்த நீங்களே இந்த ஏஏ சர்வீஸ் கைடை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா 500 ரூபாயை நீங்களே மிச்சப்படுத்திக்கலாங்க. நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தா இந்த 5 மேஜிக் ட்ரிக்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க இன்னும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கட்டாயமா உங்களுக்கு ஒரு நன்றிங்க. இந்த 5 ஏஐ தொழில்நுட்பத்தை நீங்களும் பயன்படுத்துங்க. உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிர்வது மூலமா அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. ஆஃபர்லால் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த சேனல்ல வர்ற மணி சேவிங்ஸ் வீடியோக்களை உடனே உங்களால பார்க்க முடியும். இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோக்களை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.